வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு ஏப்ரல் 19, 2026. தேர்தல் களம் ஒரு பக்கம் அனல் பறந்தாலும் நம்ம வைகை கரை நாகரீகம் கீழடியிலிருந்து வர்ற செய்திகள் சும்மா சிலிர்க்க வைக்குது பாஸ். 11வது கட்ட அகழாய்வு இப்போ ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அங்க ஒரு புதுசா குறுகிய வாய் கொண்ட சுடுமண் பானை கிடைச்சிருக்கு. இது வெறும் பானை இல்ல, நம்ம முன்னோர்களோட அட்வான்ஸ்டு கலைத்திறமைக்கு ஒரு சாட்சி. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த மண் பொக்கிஷத்தை அலசுவோம். ஒரு விசில போட்டு இந்த பெருமையான நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். 11வது கட்ட அகழாய்வு மேஜிக். மார்ச் 11ல இருந்து கீழடி உட்பட 8 இடங்கள்ல அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. இப்போ தொல்லியல் துறை இயக்குனர் ரமேஷ் தலைமையில நடக்கிற இந்த 11வது கட்டத்துல தான் யாரும் எதிர்பார்க்காத அந்த புது வடிவ பானை கிடைச்சிருக்கு பாஸ். வித்தியாசமான வடிவம். இதுவரைக்கும் கீழடியில கெண்டி மூக்கு பானை, சிவப்பு நிற முடி உள்ள பானைன்னு நிறைய கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப கிடைச்ச பானை ரொம்ப சின்னதா குறுகிய வாய் கொண்ட ஒரு விசித்திரமான வடிவத்துல இருக்கு. இது எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுங்கிறது தான் இப்போ பெரிய ரிசர்ச். அமர்நாத் ராமகிருஷ்ணன் டீம் போட்ட அஸ்திவாரம். 2014ல ஆரம்பிச்சப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் கீழடி ஒரு நகர நாகரிகம்னு உலகத்துக்கு காட்டினாரு. அவர் அசாம் மாநிலத்துக்கு மாற்றப்பட்டப்போ தமிழ்நாடே கொதிச்சது உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் அவரோட டீம் கண்டுபிடிச்ச ஆதாரங்கள் தான் கீழடிக்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்திருக்கு. திறந்தவெளி அருங்காட்சியகம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையா கீழடியில ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது நமக்கு தெரியும். அங்க இப்ப கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம வரலாற்றை தங்க எழுத்துக்களால எழுதிக்கப்போருக்கு. 2600 வருஷ பழமை. இந்த மண்பானை இப்போ கிடைச்சிருந்தாலும் இது கிமு 6ஆம் நூற்றாண்ட சேர்ந்தது. அதாவது உலகமே காடு மேடா இருந்தப்பவே நம்ம தமிழர்கள் செதுக்கி செதுக்கி வாழ்ந்திருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி பாஸ். தொல்லியல் துறையின் புதிய இலக்கு. மார்ச் மாசம் ஆரம்பிச்ச இந்த 11வது ஆய்வுல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு அதிகாரிகள் ஆர்வமா இருக்காங்க. இந்த சின்ன பானை ஒரு பெரிய கதையை சொல்லப் போகுதுன்னு ஆய்வாளர்கள் நம்புறாங்க. தமிழர் டிஎன்ஏ. கீழடி ஆய்வு முடிவுகள் வரும்போதெல்லாம் அது தமிழர்களின் கலாச்சார அடையாளத்தை உலக அளவில் உயர்த்துது. இந்த 11வது கட்ட அகழாய்வு முடிஞ்சதும் இன்னும் பல அதிரடி தகவல்கள் வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுது. கீழடியில கிடைச்ச இந்த புது பானையை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. மண்ணை தோண்ட தோண்டதான் நம்ம பெருமை வெளியே வரும். பானை சின்னதா இருக்கலாம், ஆனா அது சொல்ல போற வரலாறு ரொம்ப பெருசு பாஸ். கீழடி வெறும் ஆரம்பம்தான். நம்ம முன்னோர்களோட அறிவு ஒரு பெரிய சமுத்திரம். கிங் ஃபயர் எம்போ. கீழடியில கிடைச்ச அந்த விசித்திர பானை எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கெஸ்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மண்ணோட பெருமையை சொல்ற கீழடி அப்டேட்ஸுக்கு பிராண்டி செய்திகள். உண்மைய லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் யஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. நம்ம கீழடி பொக்கிஷத்துக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பை பாய்.